நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்களும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கருத்தியல் தவிர்க்க முடியாத ஒரு கனமான இனமான கருத்தியலாக அது எழுந்து நிற்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அவருடைய பிரச்சாரத்தில் இன்றைக்கு அவர் வேடசந்தூரில் கூட பேசுகின்ற பொழுது லஞ்சத்தை ஒழித்து நான் ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பேன் என்கின்ற அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஊழல் அது வேறறுக்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், எந்த வளர்ந்த நாடும் எந்த முன்னேறிய நாடும் லஞ்சத்தையும் ஊழலையும் அது தன்னுடைய ஆட்சித்தளத்திலே வைத்திருந்து அது வளர்ந்ததாக இல்லை. ஊழலை ஒழித்த லஞ்சத்தை முற்றிலுமாக வேறறுத்த தேசம்தான் எழுந்து அது வலிமையான தேசமாக மாறி இருக்கிறது. அது இந்தியாவிற்கு பொருந்தும். எனவே எழுதி கொள்ளுங்கள், எந்த தேசத்தில் எந்த நாட்டில் அல்லது எந்த மாநிலத்தில் தன்னுடைய ஆட்சித்தளத்தில் அந்த ஆட்சியாளர்கள் லஞ்சத்தையும் ஊழலையும் அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்களோ அந்த தேசத்தில் அந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கு எதிர்காலம் இல்லை, வருங்கால தலைமுறைக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான் உண்மை. எனவேதான் இன்றைய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்கள்